இப்போ பக்ரீட் வரப்போகுது, ஹோல்சேல் கேட்குறாங்க சார். இப்போ வந்து தீபாவளிக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போல இருந்து. ஆமா, ஓகே. புதுசா கடை ஓபன் பண்றவங்க நிறைய பேர் வந்து இப்போ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே என்ன இருக்கு உங்ககிட்ட கேட்கும்போது நான் பழைய வீடியோஸ் தான் ஸ்க்ரோலிங் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போ நியூவா இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல கூட எல்லா ப்ராடக்ட்டும் உள்ள இருக்கு. சின்ன ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்றோம் பிரதர். ஆஃபர் ஓகே. லூப் நட் சார், காட்டன்ல. ஓ லூப் நட். காட்டன் லூப் நட். ஓகே. லேபிள் எதுவுமே இருக்காது. லேபிள் இல்ல. ரைசிங் ஃபேப்ரிக். ஓகே ஓகே. இத வாங்கிட்டு போய் 8 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு விக்கலாம். 8 டிஷர்ட். ஆமா, டெரி ஃபேப்ரிக்ல. ஓகே. ஃபர் பிரிண்ட். சூப்பர் சார், இது நல்லா இருக்கு. லெட்டர்ஸ்ல. ஆமா, இதை வந்து நல்ல பிரீமியமா செல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. சரி. பட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இத போய் நீங்க 5 பீசஸ் 1000 க்கு வித்தாலும் ஓகே ஒரு நினைக்கிறேன் 25% மேல ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட் இருக்கா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டி-ஷர்ட். மார்க்கெட்ல சக்க போட்டு போடுற ஒரு ஐட்டம் தான் சார். கண்டிப்பா. ஜிப்பர். அதான் ஜிப்பர் பாருங்க. இதுதான் சார் போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஜிப்பர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கஸ்டமர் கால் பண்ணி இன்னைக்கு ரேட்ல இருந்து சார் சரி சொன்னாருன்னா இதையும் 5 பீசஸ் 1000 க்கு அவங்க செல் பண்ணலாம். இதுவுமா சார்? ஃபுல் ஜிப்பர் பிளஸ் ஹூடி. ஃபுல்லா ஜிப்பர் தே. ஓகே. இத கூட நீ 4 பீஸ் 1000 ரூபாய்க்கு வித்தறலாம். ஃபேப்ரிக் பாருங்க. சூப்பர் சார், ஃபேப்ரிக் ஹைலைட். இத சிங்கிள் பீசஸ் இங்க வந்து 500 க்கு விக்கலாம். திருப்பூர்ல, பெங்களூர்ல நிறைய வித்துட்டு இருக்காங்க. அவங்களோட 100 ரூபாய் கம்மி. 100 ரூபாய் கம்மி. ஓகே. சில கடையோட 120 ரூபாய் கம்மி. சார் சூப்பரா இருக்கு சார். டிசைன் எங்க சார் புடிச்சீங்க? எல்லாம் ஆன்லைன்ல போய்க்கிறதா. சூப்பர், ஆன்லைன்ல போய். சார் இந்த மாதிரி ஹோல்சேல்னு வந்தா சார் குடுக்குறதுக்கு நமக்கு நிறைய மனசு இருக்கு சார். ஓகே. நீங்க நேரா கடைக்குள்ள ஏறி வந்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நீங்க கண்டினியூவா எடுத்துட்டே இருக்கலாம். ஹை फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா உல்ஃப் கேங் ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பக்ரீடு வரப்போகுது. ஸோ பக்ரீடுக்கு வந்து நல்ல ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பேகி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு நல்ல ஆஃபர்ல வந்து உல்ஃப் கேங்ல நம்மளுக்கு ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டிஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வீடியோல எவ்வளவு காட்ட முடியுமோ நான் காட்டுறேன். பட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. நீங்க 8 டிஷர்ட்டே நீங்க 1000 ருபீஸ்க்கு விற்கலாம். நல்ல மார்ஜின் கிடைக்கும். அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான். அந்த ஆஃபர்ல நீங்க போட்டு விற்கலாம். லூப் நெட் காட்டன்ல கொடுக்குறாங்க. அந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே கிடையாது. உல்ஃப் கேங்ல மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய இம்போர்ட்டட் இதுல ஃபேப்ரிக்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க புதுசா ஒரு ஷாப் ஓப்பன் பண்றீங்க, இல்ல ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் வந்து ஆஃபர்ல போட்டு சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பக்ரீட் வரப்போகுது. அதுக்கு நிறைய பேர் வந்து ஹோல்சேல் கேட்கறாங்க. ஆக்சுவலா நான் பக்ரீத்துக்காக உங்களை கூப்பிடல. சரி. இப்போ வந்து தீபாவளிக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போல இருந்து. ஆமா. ஓகே. நான் ஹார்ட்லி அக்டோபர் தீபாவளி நினைக்கிறேன். கண்டிப்பா அக்டோபர் தான். பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மாசம் தான் இருக்கு. ஓகே. இதோட கடை பாக்குறவங்க, புதுசா கடை ஓபன் பண்றவங்க நிறைய பேர் வந்து இப்போ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே என்ன இருக்கு உங்ககிட்டன்னு கேட்கும்போது நான் பழைய வீடியோஸ் தான் ஸ்க்ரோலிங் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போ நியூவா இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல கூட எல்லா ப்ராடக்ட்டும் உள்ள இறக்கியாச்சு. ஓகே. கூர்கா பேண்ட், பேகி ஷர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி காமிக்கிறோம் இந்த வீடியோல. ஓகே ஓகே. என்னன்னா நீ ட்ரெண்ட்ல சொல்றாங்களோ மார்க்கெட் ரேட்டோட 50 ல இருந்து 100 ரூபாய் கம்மி ஹோல்சேல்ல. ஓகே. இத கொண்டு போய் நீங்க கஸ்டமர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் ஓரளவுக்கு முடியற மாதிரி இருக்கு. சவுத்ல எல்லாம் மழை. ஆமா. நம்ம இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்றோம் பிரதர். ஆஃபர். ஓகே. லூப் நட் சார், காட்டன்ல. ஓ லூப் நட். காட்டன் லூப் நட். ஓகே. லேபிள் எதுவுமே இருக்காது. லேபிள் இல்ல. ரைசிங் ஃபேப்ரிக். ஓகே ஓகே. இத வாங்கிட்டு போய் 8 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு விக்கலாம். 8 டிஷர்ட். ஆமா, ப்ராப்பர் சைஸ். காட்டன் பாலிஸ்டர் கூட கிடையாது. இது நம்மளுடைய கஸ்டமருக்கு எடுத்து 8 விக்கலாமா? 8 கொடுக்கலாம். ஓ சார் சூப்பரா இருக்கு சார். நான் ரேட் சொல்ல விரும்பல. ஓகே ஓகே. அந்த கஸ்டமரால வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அப்போ மாதிரிலாம் இல்ல சார். இப்ப கஸ்டமர்ஸ் வந்து போன தீபாவளிக்கு முந்தின தீபாவளி கடை ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் மார்க்கெட்ல இல்ல. ஆமா. ஆனா நல்லா பண்றவங்க பாத்தீங்கன்னா 3rd பிரான்ச் 2nd பிரான்ச் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிரான்ச் போறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு 2 பிரான்ச் சேர்ந்து இருக்கிறேன், இப்பதான் ஆரம்பிக்கிறேன், ஓகே, எனக்கு ஒரு குவான்டிட்டி கூட சொன்னா ஒரு 50 பீஸ் எடுத்துக்கலாம் அல்லது 20 பீஸ் எடுக்கலாம். நேரம் வந்து இருக்கும்போது சரி ஒரு நல்ல ரேட்டுக்கு தரலாம். 8 பீஸ் அவங்க 1000 ரூபாய்க்கு விற்கலாம். நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. இது வந்து பிளைன்ல ஃபேப்ரிக் எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிச்சு. ஓகே. இதை நாங்க ரெகுலர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். கண்டிப்பா சார். பியூர் காட்டன்ல ML XL ப்ராப்பர் சைஸ். கட் சைஸ் எல்லாம் வராது. சைஸ் பக்காவா இருக்கு. சைஸ் ப்ராப்பரா வரும். அதான் சார் மெயின். ஆமா, சைஸ் ப்ராப்பரா இருக்கு. கட் சைஸ் வாங்குனாலும் அந்த ரேட் கொடுக்க முடியாது. கண்டிப்பா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சூப்பர். இதே வந்து எனக்கு குவாண்டிட்டி வேணும்னு சொன்னா இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 95 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 95. ஜஸ்ட் ஒரு ஐடியா அந்த ரேட் நான் சொல்லிருக்கேன். ஓகே, நான் ரேட்டே சொல்லல. ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஓ சார் டெரி ஃபேப்ரிக்ல ஓகே ஃபர் பிரிண்ட். சூப்பர் சார், இது நல்லா இருக்கு. லெட்டர்ஸ்ல. ஆமா, இது வந்து நல்ல பிரீமியமா செல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. சரி. பட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இத போய் நீங்க 5 பீசஸ் 1000 க்கு வித்தாலும் ஓகே ஒரு நினைக்கிறேன் 25% மேல ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட் இருக்கா? அந்த மாதிரி நம்ம செட்டிங் பண்ணி வச்சிருக்கோம் சார். சார் நல்லா இருக்கு சார் இது டி-ஷர்ட். அதான் சார், இப்போ மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ ஓகே அந்த ட்ரெண்ட குடுக்குறதுல நமக்கு என்னைக்குமே நம்ம விட்டு இல்ல. அதுவும் ஜிப்பர் மாடல்ஸ்லாம் இருக்கு. ஜிப்பர். ஆமா, ஓகே. ஜிப்பர் மாடல்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு சார். இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா டி-ஷர்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல சக்க போடு போடுற ஒரு ஐட்டம் தான் சார்.
கண்டிப்பா ஜிப்பர். அதான் ஜிப்பர் பாருங்க, இதுதான் சார் போயிட்டு இருக்கு இந்த மார்க்கெட். ஜிப்பர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கஸ்டமர் கால் பண்ணி இன்னைக்கு ரேட்ல இருந்து சார் சரி சொன்னாருன்னா இதையும் 5 பீசஸ் 1000 அவங்க செல் பண்ணலாம். இதுவுமா சார்? சார் 3 பீசஸ் 1000 செல் பண்றாங்க. சிங்கிள் பீஸே இன்னைக்கு கேரளாக்கு நான் தர்றேன் 599 போடுறாங்க சார். அதாவது உங்க ஊருக்கு என்ன ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. நான் லேபிள் மாத்திக்கிட்டே இருப்பேன் இதுல. சரி ஓகே. ஒரு லேபிள் கொடுத்தா இவர் அதுல போட்டாரு சார், அதனால விற்க முடியலன்னு வருது. ஓகே, அதான் மாத்தி போட்டுடலாம். இது கையில இப்படி பிடிச்சு பாருங்க சார், நல்லா இருக்கு சார். அதான் பாருங்களேன் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்களேன். இதுல நம்ம சொல்றதான் சார் ரேட் கஸ்டமரை போது சார். இப்ப என்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு வாரத்துக்கு 2 தடவை பில் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சரி, 10,000 ரூபாய் 2 தடவை பில் பண்றாருன்னா அவர் இந்த 10,000 ரூபாய் டிஷர்ட் எடுக்கலாம், ஷர்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு தனியா ஆஃபர்ஸ் கொடுத்துடலாம். ரெகுலரா போன் பண்ணி பேசுற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க, என்ன வேணும் பண்ணி கொடுத்துட்டே லெவல்ல இருக்கு டிஷர்ட். இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான். ஓகே, என்ன வந்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ்ல டிஃபரெண்ட் டிசைன் ஃபேப்ரிக்ஸ் நிறைய ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நாங்க சொல்ல ஒரே சின்ன விஷயம் சார். ஓகே, அடுத்த ஒரு ஷாப் ரீட்டைல் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். வேலை போயிட்டு இருக்கு. சூப்பர் சார், கங்க்ராட்ஸ். இன்னொரு கடை அட்வான்ஸ் அடுத்த வாரம் போடுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 பிரான்ச் வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. அதை நான் பழைய வீடியோ சொல்லியிருக்கிறேன். பட் நிறைய சொல்ல அது வந்து நிறைய பேருக்கு கண்டுபட எனக்கு தெரியல. கொஞ்சம் அட்வான்ஸ் முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி போகுது. சில பேரே போயிட்டு ஐயோ பயப்படுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. சரி, நான் எங்க கடை ஓபன் பண்ணாலும் வேற லேபிள்ல என் கடைக்கு பக்கத்துல தான் கூட ஸ்டாக் கொடுக்கலாம் ரெடி. சரி, நீங்க நல்ல ரேட்டுக்கு வித்துக்கோங்க. இப்போ வந்து சார் ஹூடி மார்க்கெட் ஆரம்பிச்சிச்சு சார். ஹூடி, ஆமா, ஃபுல் ஜிப்பர் பிளஸ் ஹூடி. ஃபுல்லா ஜிப் வருது. ஓகே, இத கூட நீங்க 4 பீஸ் 1000 ரூபீஸ் வித்தரலாம். ஃபேப்ரிக் பாருங்க, சூப்பர் சார். ஃபேப்ரிக் ஹைலைட். இது சிங்கிள் பீசஸ் இங்க வந்து 500க்கு விக்கலாம். தாராளமா விக்கலாமே. இந்த மாதிரி நாங்க நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பர். கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன வேணுமோ ட்ரெண்டுக்கான ப்ராடக்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே, புதுசா கடை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கடைக்கு வந்து தடவை பாத்துருங்க. அதான் நீங்க வெளியே வாங்கக்கூடிய ரேட்டு, வெளியே வாங்கக்கூடிய ஃபிட், அதான் வெளியே வாங்கக்கூடிய அதே சேம் ப்ராடக்ட் ஓகே ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கும் வாங்கி விக்கிறவங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட்ல தர முடியுமோ தந்துடலாம். சூப்பர். இப்போ நம்ம ரீட்டைல் வந்து பாத்தீங்கன்னா டக்கர் எலைட்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஓபன் பண்ணோம். ஆல்டர் பண்ணோம். ஆமா, சரியான மாஸ். சூப்பரா சார், நல்ல ரெஸ்பான்ஸ். இதே போல் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்க கஷ்டப்பட்டு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ரேட் கான்சியஸ்ல கரெக்டா இருங்க. ஓகே, இப்ப எங்களை மாதிரி வந்து பல்கா ப்ரொடக்ஷன் பண்ணோட படம் ஒரு 50-100 ரூபா கம்மியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் சென்னையில எஃபெக்டிவா கொடுக்க 4-5 பேர் இருக்காங்க. நம்மளும் ஒரு ஆளு. ஓகே, நம்ம தான் இது நான் சொல்ல விரும்பல. எல்லா கடைக்குள்ளயும் போய் பார்த்துட்டு எல்லா கடையிலயும் கொஞ்சம் கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே, கன்ஃபார்மா நீங்க சென்னை பர்ச்சேஸ் வந்தீங்கன்னா உங்க ஷாப் சூப்பரா இருக்கும் சார். ஓகே சார், இப்போ பாருங்க, இது பாருங்களேன். இன்னைக்கு கரண்ட் ஆர்டிகல் சார் எல்லாமே ட்ரெண்டிங்ல ப்ராப்பர் சைஸ் நல்லா இருக்கு சார். நான் ரேட் சொல்ல மாட்டேன் அதுல. ஓகே, ஆனா நீங்க வெளிய திருப்பூர்ல பெங்களூர்ல நிறைய வித்துட்டு இருக்காங்க. அவங்களோட 100 ரூபாய் கம்மி. 100 ரூபாய் கம்மி. ஓகே, சில கடையோட 120 ரூபாய் கம்மி. இதெல்லாம் சார் சூப்பரா இருக்கு சார். டிசைன் எங்க சார் பிடிச்சீங்க? எல்லாம் ஆன்லைன்ல பிடிக்கிறதா? சூப்பர், ஆன்லைன்ல பிடி சார். இந்த மாதிரி ஹோல்சேல்னு வந்துட்டா சார் குடுக்கறதுக்கு நமக்கு நிறைய மனசு இருக்கு சார். ஓகே, நீங்க நேரா கடைக்குள்ள ஏறி வந்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நீங்க கண்டினியூவா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தான் இதுல. ஓகே, இன்ட்ரோவே பயங்கரமா இருக்கு, வந்துட்டே இருக்கும். சூப்பரா இருக்கு சார். டி-ஷர்ட்லாம் வேற லெவல்ல வச்சிருக்கீங்க. அடுத்து மும்பைல வாங்கி விக்கிறது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுக்கும் நம்ம இறங்குங்க. நீங்க இறங்குனாதான் வேலை ஆகும். இதெல்லாம் வந்து நீங்க எங்க மார்க்கெட்ல விக்கிறத 30 ரூபாய் கம்மியா இருக்கும். ஓகே, திருப்பூர் மார்க்கெட்டோட 30-40 ரூபாய் கம்மியா இருக்கும். ஓகே, நீங்க வெளிய செக் பண்ணி பாத்துக்கங்க. செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சேம் கலர் வித் ரிப் மேட்சிங், செல்ஃப் ஃபோல்டிங் கூட கிடையாது. ஓகே, இதுக்கு என்ன ரேட்னா என் நம்பருக்கு நீங்க லைனுக்கு வாங்க, நீங்க யோசிக்காத ரேட்டுக்கு நான் பண்ணி தரேன். கண்டிப்பா நல்லா இருக்குங்க. எல்லாம் ஃபுல்லா பேகி டைப் தான் சார். பேகி பேக் பிரிண்ட் அதான் போகுது இப்போ. சூப்பர். இதெல்லாம் பஃப் பிரிண்ட். பஃப் பிரிண்ட்டையும் நார்மல் ரேட்டோட சீப்பா கொடுத்துடலாம். அதான் ஏன்னா அவ்வளவு ஸ்டாக் என் கையில இருக்கு. ஓகே, ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு கையில. ஃபேப்ரிக் பல்க் ஆர்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சோம் சார் இப்போ. கண்டிப்பா நல்லா இருக்கு பாருங்க. டிசைன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு சார். இன்னும் வந்துகிட்டே இருக்கு சார். பெரிய போயிட்டே இருக்கு சார். அடுத்து பேகி ஷர்ட் சார். பேகி ஷர்ட். ஓகே, இத ஒரு கஸ்டமர் எனக்கு ஆர்டர் கொடுத்துள்ள ஃபேப்ரிக் காமிக்கிறேன். ஃபுல்லா இருக்கு. சரி, இத ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துட்டு ஆனா நான் 5 பீஸ் 1000 சொன்னா கூட நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ரெடி பண்ணிடலாம். 5 பீசஸ் 1000க்கு அவங்க விக்கிறதுக்கு. ஓகே ஓகே, இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன ரேட் போனால கணிக்கவே முடியல. ஓஹோ, 3 பீசஸ் 1000 செல் பண்ணலாம் அவங்க. ஓகே, 4 பீசஸ் 1000 செல் பண்ணலாம். 500 ரூபாய் கூட விக்கலாம். 500 ரூபாய்க்கு விக்கலாம். நம்ம இஷ்டம். அதே போல 5 பீஸ் 3 பீசஸ் 1000க்கு விக்கலாம். ஓகே, லேபிள் மாத்தி போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா, ஏன்னா வேற யாரோ ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம விட்டு போய் நிக்கணும். எல்லா ஃபேப்ரிக் உங்களுக்கு உள்ள காமிக்கிறோம்.
அதனால எல்லாமே தான் நம்ம ready-ஆ இந்த ரேட் இருக்கு. கொடுக்க முடியுது. கேரளா, கன்னியாகுமரி, ம் அவங்க ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு நிறைய போகுது. ஓகே, பேர் ஹோல்சேலுக்கே சொல்லி வியாபாரம் போதா? பண்ணுது. ஆமா, சூப்பர் திருவாந்திரம் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பர் சார். இந்த ரேட் தான், ரேட், குவாலிட்டி, சைஸ் உங்ககிட்ட இப்ப ஃபிட்டிங்லாம் வேற லெவல்ல வேற லெவல்ல இருக்கும். அதாவது சார் ரேட் கம்மியா தரவங்கறால ஃபிட்ல கை வைக்கலாம் இல்ல. அதான் ஒரு ப்ராப்பரான ஒரு டீம் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப எல்லாத்தையுமே. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கார்ட்ரைல பாருங்க. இது வந்து டோட்டலா கார்ட்ரை ஃபேப்ரிக் சார். கார்ட்ரைடா? ஓகே, கார்ட்ரைல பிரிண்ட், ப்ராப்பர் பேக்கி ஸ்ட்ரக்சர், நல்லா இருக்கு. இத வந்து நான் ஒரு ரேட் வித்திட்டு இருக்கிறேன். ஏன் ரெகுலர் கஸ்டமர் வந்து ஒரு சேலஞ்சுக்கு வர்றாங்கன்னா நான் குடுக்குற ரேட்ல இருந்தே ஒரு 50 ரூபாய் கம்மியா கொடுக்க முடியும். அதுக்கு அவங்க சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃப்ரீக்வெண்டா பில் போட்டாலே போதும் சார். ரெகுலரா வாங்கணும். ஆமா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து பேகி ஷர்ட். ஓகே, இம்போர்ட்டட் கார்ட்ரைல ஷர்ட். இம்போர்ட்டடா சார்? ஃபேப்ரிக்ல அல்டிமேட்டா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, அப்படி இருக்கு. நிறைய பக்கம் போயிட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க சார். ஓகே, இதெல்லாம் என்ன லேபிள் வந்து எனக்கே தெரியல. ஆனா எல்லா லேபிளும் வச்சுட்டு தான் இருக்கும். லேபிள் இல்ல எனக்கு ஒயிட் லேபிள் ஆர்டர்னா அப்படியே தச்சு கையில கொடுத்துடலாம். ஓகே, நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. லேபிள் நம்மளுக்கு எதுக்கு சார்? ஃபேப்ரிக் நல்லா இருக்கா, ஃபிட்டிங் நல்லா இருக்கா, அதுதான். லேபிள் யார் சார்? இல்ல லேபிள் இப்ப கான்சென்ட் ஆகுதுன்னு. இப்போ ஒரு லேபிளுக்கு இவ்வளவு ரேட் சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க. அதான் இவர்ட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கினா நீங்க நம்ம போயிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க, போட்டியில அவங்களே அடிச்சுறாங்க. நம்ம மொத பண்ண மாதிரி. ஆமா ஆமா. இப்போ என்னன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட் தரணும்ல. அதான் ஒருத்தர் நல்லா வச்சு வைக்கணும்னு ஆசைப்படுவாரு, அவருக்கான லேபிள் தனியா கொடுத்துருவேன். அதான் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இந்த தடவை. இல்ல இன்னும் இது வந்து ஜஸ்ட் சொல்றேன், ட்ரையல் தான், ஸ்டார்டிங் தான். இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? பேகி ஷர்ட் இங்க பாருங்க. ஓகே, இது பாருங்க, ஏபிசிடி. ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், நீங்க இன்ஸ்டால என்னென்ன பாத்துருந்தீங்களோ, ஒவ்வொரு ஷாப்ல நீங்க என்னென்ன பாத்துருந்தீங்களோ, கிட்டத்தட்ட 80% வந்து பாத்தீங்கன்னா பேக் பிரிண்ட்ல இவ்வளவுதான் சார் மார்க்கெட் வரைக்கும் ஸ்டாக்கே போயிட்டு இருக்கு. ஓகே, எல்லா வெரைட்டி நம்மளும் பண்றோம் சார். ஓகே, ஒரு 20 வெரைட்டிக்கு மேல போயிருக்கும் ஷர்ட், 25 வெரைட்டிக்கு மேல போயிருக்கு ஷர்ட். ஆமா. ஓகே, அடுத்து வந்து ஃபேப்ரிக்கும் ரெடியா இருக்கு. இப்போ வந்து இந்த நார்மல் ஷர்ட்ஸ் இங்க வாங்கல. ஓகே, லினன் ஷர்ட் சார். லினனா? ஆமா. ஓகே, என்ன ரேட் கிடைக்குறாங்கன்னு தெரியல. லினன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஓகே, இத வந்து சேலஞ்ச் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வாங்குறதோட 50 ரூபாய் கம்மியா கொடுத்துடலாம். ஓகே, இது பாருங்க, செல்ஃப்ல நல்லா இருக்கு. ஆமா, செல்ஃப் டிசைன், ஜக்கார்ட் டிசைன்ஸ் இது எல்லாமே. ஓகே, இது காட்டன் லாஃபர். இது பாருங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் செல்ஃப் ஆர்டர்ஸ் நிறைய பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அந்த பேசிக் செட்ஸ். பேசிக்ஸ். ஓகே, ஷாப் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு டைம் உல்ஃப் கேங்ல வந்து பாத்துட்டு போயிருங்க. கிட்டத்தட்ட 10 லேபிள் மேல பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதான் 10 லேபிளுமே வாங்கலாம் பண்ணல. வந்தா 10 லேபிள் பார்க்கலாம். வாங்கணும் அப்படி இவ்வளோ. ஓகே, இது வந்து பேக்கில பிளைன். ஓகே, ஃபேப்ரிக் போட்டாச்சு. ஓகே, ஒரு லெவல்ல போய்கிட்டே இருக்கும் ஃபேப்ரிக் பாருங்க. ஆமா, இத வந்து ஒருத்தர் இத மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு என்ன ரேட் தர முடியும் நான் சொல்றேன். சரி. செஸ்ட் சைஸ் வந்து 21, 22, 23, ML, XL. 21னா நார்மல் ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல போய் நிக்கும். இதெல்லாம் பேக்கில வரும். அதான் சைஸஸ் வந்து உங்களுக்கு குறையே வைக்க மாட்டோம். கண்டிப்பா. இந்த ரேட்டை ஏன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தெரியுமா? குவான்டிட்டியில ஒரு 200 பீஸ் எடுத்தா 150 ரூபாய் கொடுத்துடலாம். 200 பீஸ் எடுத்தா 150 ரூபாய். நீங்க மும்பை எங்கேயுமே ரேட்ல இல்ல சார். எனக்கு போய் என் கடைக்கு ஒரு 7 கடைக்கு நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போனா கூட 200, 190 இல்ல கட் சைஸ். ஓகே ஓகே, அதான் ப்ராப்பர் சைஸ் போட்டு என்னால இந்த ரேட் கொடுக்க முடியும். சூப்பர் சார். பேக் பிரிண்டே நம்ம 200 ரூபாய்க்குலாம் அந்த கடை ஓப்பனிங் எப்ப போட்டோம். ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணி தரலாம் சார். சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணுவாங்க, ஆனா ஸ்பீடா பண்ணுவாங்க. அவங்க என்கிட்ட குவாலிட்டி பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 6000, 7000, 2000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு எடுத்தா கூட ஸ்பீடா பண்ண முடியும். அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க இப்ப நிறைய பண்றாங்க. ஒரே ஷாட்ல வந்து பல்கா எடுத்தாலும் நம்ம அந்த ரேட்ல பண்ணி தர முடியும். இதே ப்ராடக்ட்டை இன்னும் கொஞ்சம் அப்படி போய் திகால் கட்டி 225க்கும் நம்ம செல் பண்றோம். ஏன்னா பேக் பிரிண்ட் போடுறோம், கொஞ்சம் அக்சசரிஸ் ஆட் பண்றோம், எல்லாம் பண்றோம். நமக்கும் சில ப்ராடக்ட்ல வந்து ப்ராஃபிட் தேவைப்படுது. இல்ல சார் எனக்கு மார்க்கெட்ல இப்படி வருது, நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 கடைக்காரங்க இருக்கோம், எங்களுக்கு 10% கொடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரீட் தான் சார். எனக்கு ட்ரீட் தான் எல்லாமே. இதெல்லாம் ஃபேப்ரிக் சார். ஃபேப்ரிக் எக்கச்சக்கமா இருக்கு. ஃபுல்லாவே ஃபேப்ரிக். எப்பனாலும் நம்மள்ட்ட ஃபேப்ரிக் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காமிச்சன்ல பேக் ஷர்ட் அத பாருங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் ஒரே கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காரு. ஓகே, பேக் பண்ணி போடணும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன சார், நம்ம கடை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு போதும், 30, அப்பெல்லாம் ஒரே நாள்லயே 50,000 அந்த கஸ்டமர் பண்றாங்க. ஓகே,
ஒரே ஒரு பில் போட்டாலே 2 லட்ச ரூபாய்க்கு பண்றவங்க இருக்காங்க, 1 லட்ச ரூபாய்க்கு பண்றவங்க இருக்காங்க. மெயின் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு தான். ரேட்டு அதே மாதிரி இப்போ ஃபிட்டிங் நல்லா இருக்குல்ல உங்ககிட்ட? ஃபிட் தான் மேட்டர் இப்போ. ஆமா, முதல்லயே நம்ம ஃபிட் இடத்துல கட் சைஸ் தான் சார் பெரிய கம்ப்ளைண்ட். அது வாங்கிட்டு போறாங்க, கட் சைஸ் சைடே போறது கிடையாது சார். அதான் இந்த பாக்ஸர்ஸ் கிடக்குது. பாக்ஸர்ஸ் ஓகே. டி-ஷர்ட்ஸ் எல்லாமே ஓகே. அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இது ஃபுல்லா வாலா டி-ஷர்ட்ஸோட மூட்டை. கொஞ்சம் கலர்ஸ் கம்மி ஆயிருச்சு. ஓகே, திருப்பி வந்து அதை ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஃபிட்ல ஓகே 260 ல இருந்தும் கொடுக்க முடியும், 280க்கும் பண்ணி தரலாம். ஓகே, எல்லாருமே இதை வந்து நாங்க ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணல. மும்பைல வாங்கி செல் பண்றோம், டெல்லியில வாங்கி செல் பண்றோம். சரி, பட் நீங்க மும்பை மார்க்கெட்டுக்கே போனா கூட அந்த பொருள் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. மேனுஃபேக்சர்ஸ் தான் வரும். சட்டு என் ப்ரொடக்ஷன், டி-ஷர்ட்ஸ் என் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து இந்த புர்டா விடுறதுக்கு நான் ஆள் இல்ல. சரி, மார்க்கெட்ல வாங்கி தான் கொடுக்குறோம். ஓகே, நல்ல ரேட்டு கொடுத்துடலாம். அதான் மாம் ஃபிட் பாருங்க 280 ல இருந்து ஸ்டார்டிங். 280 ல இருந்து ஸ்டார்ட். 6 பாக்கெட் வந்து 320 க்கு தரலாம், 350 க்கு தரலாம், 400 க்கு தரலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு சர்ப்ளஸ்ல. நினைக்கிற ரேட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துக்கிட்டே போலாம் சார். சரி, ஒயிட்ல பிரிண்ட். ஓகே, இப்போ வந்து சென்னையில ட்ரெண்ட் முடிஞ்சு வெளியூர்ல போல ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாராசூட் ஃபிட்ல பேண்ட். பாராசூட், ஆமா பாராசூட். கீழ பேக்கி சார் இது பாருங்க கீழே. அதான் ஓகே. நீங்க யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் சார் இதெல்லாம் ஒருத்தர் வித்துட்டு இருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட கண்ணில் கூட காமிச்சு வாங்கிக்கோங்க, ஒரு பீஸை கூட கையில கொண்டு வாங்க, அவங்க கொடுக்குற ரேட்ல 30 ரூபா 50 ரூபா கம்மியா கொடுத்துறலாம். இதான் மார்க்கெட் ஓடுது. அதான் நான் இப்ப எல்லாத்தையுமே ரேட்டு சொல்ல விரும்பல. ஆமா, இப்ப நம்ம காமிக்காத ப்ராடக்ட் பாருங்க, எங்க கொஞ்சம் இருக்கு பாருங்க. எவ்வளவு காமிக்க முடியும் எங்களுக்கு தெரியல. சரக்கு வந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஆமா, இந்த இதெல்லாம் திருப்பி ரிப்பீட்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு தான் இருக்கிறோம். குரூப் ஆர்டர்ஸ் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரிண்ட் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாக்கு நிறைய எடுத்து காமிக்க முடியல சார், நிறைய இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க எடுக்க கடைக்குள்ளேயே உங்களுக்கு வாக்கின்ஸ் நிறைய வரும். ஓல்டு செட்டை வந்து நீங்க பிரேக் பண்றா நம்மள்ட்ட வரலாம் சார். ஆமா, எனக்கு ஃபார்மல் தான் வேணும்னா என் கடைக்கே வர வேண்டாம். ஃபார்மல் ரொம்ப நம்மள்ட்ட கம்மி தான். ட்ரெண்டிங்கா ஸ்ட்ரீட் வியர்ஸ் வேணும், நல்ல ரக்குடா இருக்கணும்னா நீங்க கேரளா மார்க்கெட் தான் அதுக்கு மெயின். ஓகே, அதே ப்ராடக்ட், அதே ஃபிட், அதே ஃபினிஷிங் கையில கொண்டு வாங்க. அப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணா நீ கன்னியாகுமரி எல்லாருக்கும் நிறைய போய்கிட்டு இருக்கு. அவங்க உங்க லேபிளுக்கு நம்ம அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். கட்டிங் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கட்டிங் பண்ணி வெளியே கொடுத்துறோம். அவங்க லேபிள் போட்டு இங்கேயே வரோம், மொத்தமா நாங்க ஃபேக்டரியில கூட அனுப்பிச்சு விட்டுறோம். ஓகே, குவான்டிட்டி பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம கடைக்கு மறக்காம வரலாம். எவ்வளவு கொடுக்கலாங்கிறது எனக்கு தெரியல, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு பெரிய குவாண்டிட்டி உங்களுக்கு கட்டாயமா என்னால கொடுக்க முடியும். இதெல்லாம் ஆஃபர்ல இருக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு இந்த பேக்கி செட் முடிய போகுது. ஜஸ்ட் ஒரு 165 ருபீஸ்க்கே கொடுத்துறோம். ஓகே, 165க்கு பேக்கி பாராசூட் செட் ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும். இல்ல எனக்கு நிறைய ரேட் வந்து என்னால சொல்ல முடியல. அப்படி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. ஃபுல் ஸ்லீவ்ல வெல்வெட் டெரின 100 ரூபாய் கொடுத்துடலாம். 100 ரூபாய். ஓகே, கஸ்டமர் வந்து என் கடைக்குள்ள ஏறி வந்துட்டான்னு வச்சுங்களேன். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டன் கணக்குல நம்ம ஃபேப்ரிக் எடுக்கிறோம். அதான் இது எங்களுக்கு இந்த ரேட்ல கொடுக்கறதுல பெரிய விஷயம் கிடையாது. ஒண்ணுல விட்டா ஒண்ணுல வச்சுக்கிற போறோம். ஆமா, அந்த ஒண்ணு நாங்க வைக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்க எடுத்து கம்பெனிலாம் பண்ண மாட்டோம். உங்களுக்கே தெரியும், அதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா ரேட் சீப்பா கொடுத்துடலாம். ஓகே, ஓகே, 100 ருபீஸ்க்கு கொடுக்க முடியும். அதான் 100 ரூபாய் தான். நான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 ப்ராடக்ட் காமிச்சாலும் 2 ப்ராடக்ட் ரேட் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய என்ன பண்றோங்கிறது மார்க்கெட்டுக்கு தெரியணும். இதெல்லாம் ப்ராப்பர் பேக்கி ஃபிட். ஜஸ்ட் 21, 22, 23 கட் சைஸ்ல போறாலும் ரேட் கொடுக்க முடியாது. கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் வீடியோ. இதே நீங்க ஷார்ட்ஸ் கட் பண்ணி நிறைய போட்டுருங்க. கண்டிப்பா சார். பேக்கி பேண்ட் வந்து 260 ல இருந்தே கொடுக்கலாம். மாம் ஃபிட். ஓகே, டி-ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் லூப் நட் காட்டன் பிளெயின் ஒரு 95 ருபீஸ் கொடுக்கலாம். குவான்டிட்டி இருந்தா இல்லைன்னா 100 ருபீஸ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சில எம்ஓக்யூ சொல்லுவாங்க 100 பீஸ் எடுத்து தர முடியும்னு சொல்லிட்டு. ஒரு 100 அதுல ஒரு 30 30 எடுத்தாலே மொத்தம் சேர்த்து ஒரு 100 பீஸ் எடுத்து அதுக்கு ஒரு ஆஃபர் நம்ம டெய்லி அனௌன்ஸ் பண்றோம் ஹோல்சேல்ல. ஓகே, மத்தவங்க ஆஃபர்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு ஆஃபர்னா ஒரு நாளைக்கு என் கையில எவ்வளவு அமௌண்ட் உள்ள கொண்டு வர முடியுமோ அதான் நம்ம ஆஃபரா தர்றோம். ஓகே,
ஓடாத ப்ராடக்ட் என்கிட்ட எதுவுமே கிடையாது. நீங்க பாத்திருப்பீங்க எல்லாமே கரண்ட் ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் தான். ஆமா, கரண்ட் ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் நம்ம டர்ன் ஓவர் தான் சார் சேல்ஸ் பார்க்கறோம். ஆமா, டர்ன் ஓவர் தான். அப்புறம் யாருக்காச்சும் நம்மளுடைய பேனர்ல நீங்க பிசினஸ் பண்ணணும்னா பிரான்சைஸ் கொடுக்க ரெடியா இருக்கீங்க. அந்த பிரான்சைஸ் மாதிரி தான் இப்போ 4 இடம் பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒன்று கும்பகோணம் திறந்தேன். நான் ஏன் அதை யோசிச்சு வருஷத்துக்கு 1 ஷாப் 2 ஷாப் மட்டும் போறேன்னா அந்த சைடு நம்மகிட்ட ஷாப் எடுக்க வரணும், நம்ம மாதிரி ஸ்பீடா இருக்கணும். ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அதனால பண்ண முடியலன்னு சொன்னா நம்ம பேரு கெட்டுரும். அவங்களோட நேரமும் வேஸ்ட், என்னோட நேரமும் வேஸ்ட். ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்கவங்க செகண்டா ஒரு ஷாப் வேணும், தேர்டா ஒரு ஷாப் வேணும், அல்லது என்னோட பிராண்டை தூக்கி போறதுக்கு உங்க பிராண்ட் கூட நல்லா இருக்குன்னு சொன்னா உங்க ஊர்ல செகண்ட் பிரான்சஸ் நம்மளோட இது தரலாம். நீங்களே கூட அங்கிருந்து ஹோல்சேல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பிரான்சைஸ் ஒரு திண்டுக்கல் எடுக்கிறாருன்னா இப்போ வந்து அவர் நேரா வந்து ஏன்டா பாத்துருக்கேன்னு கிடையாது. அந்த கடைக்கு போலாம். திண்டுக்கல் சுத்தி வத்தலக்கூண்டு இருக்கு, நத்த இருக்கு, ஒட்டஞ்சத்திரம் இருக்கு, பழனி இருக்கு. இங்க வராம அந்த ஊருக்கு போயிட்டு கேட்டீங்கன்னா 2 நாள் என்கிட்ட ஆர்டர் போடுவாங்க, ஏறடிக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதே போல ரீட்டைல் பண்ணிட்டே ஹோல்சேல் பண்ணணுமா, நான் இருக்கிறேன். உங்க ஷாப்லயே இன்னொரு சின்ன ஒரு இடம் 10க்கு 10 இடம் வைங்க, ஹோல்சேல் செட்டப் பண்ணி தரேன். இன்னொன்னு வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு இவ ஒரு கடையை ரெடி பண்ணியாச்சு. அந்த கடைக்குள்ள போலாம். எல் சைஸ்ல எல்லோ கலர்ல ஒரு டிஷர்ட் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர்ல ஒரு ஷர்ட் வேணும், எக்ஸல் சைஸ் ஆர்டர் வந்துருக்கு, அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அங்க இருக்க ரேட்டை விட மினி ஹோல்சேல் ஷாப் அது. இங்க ஒரு 250 ரூபானா அங்க உங்களுக்கு 270 ரூபாய்க்கு பண்ணி தரலாம். இங்க ஒரு 100 ரூபானா அங்க ஒரு 130 ரூபாய்க்கு பண்ணி தரலாம். இங்க வந்தா உங்களுக்கு MOQ செட்டு உடைக்க முடியாது, கலர் சைஸ் உடைக்க. அங்க போனா உங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு பிசினஸ் பண்ணிக்கலாம். அதான் காலேஜ்ல படிக்கிற பசங்க வர்றாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வர்றாங்க. இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து அங்கேயே போட்டோ புடிச்சு போட்டு உடனே கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஷாப்புக்கே வர்றாங்க, கஸ்டமருக்கு வீடியோ கால் போடுறாங்க, ஓகேன்னு சொல்லி அப்படியே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஷாப் பிடிச்சாச்சு. சூப்பர் சார். சோ அந்த மாதிரி நல்ல சின்னவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அது சின்னவங்கலாம் கிடையாது சார், நம்மளும் பிளாட்ஃபார்ம்ல வந்தவங்க தான். ரைட், அது ஸ்டார்டிங். அதான் ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா கண்டினியூவா வருவாங்க. அங்க இருந்து அவங்க இங்க அப்கிரேட் ஆடுறாங்கனால நமக்கு பெரிய விஷயம். அங்க இருந்து ஒரு அப்கிரேட் ஆகணும் அவங்க. ஆமா, அந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துதான் இருக்கும் சார். நல்ல விஷயம் சார். இந்த தீபாவளி நம்ம ஷாப் ஒரு 4 ஷாப் நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம். சூப்பர் சார். புதுசா வர கஸ்டமருக்கு நல்லா புரிய வைக்க முடியாது. ஆமா, மார்க்கெட்ல எவ்வளவு பாத்துருப்பீங்க. அவங்களுக்கு பிரான்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற சூப்பர் ரேட் கொடுத்துடலாம். ஓகே, கண்டிப்பா. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இனிமேல் கண்டினியூவா வீடியோஸ் உங்க சைட்ல வரதான் போகுது. கண்டிப்பா சார். ரிவ்யூ கீழே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருமே. உங்களுக்கு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ ஹோல்சேல்ல நிறைய பேசாம செயல்பாட்டுல காமிக்கிறோம். சூப்பர் சார், நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க. சார் வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு. சோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண முடியல. சோ இருக்கிற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வீடியோல பாத்திருப்பீங்க. ஒரு சாம்பிள் தான், பட் நீங்க நேர்ல வாங்க, எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டுல ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, மென்ஸ்வேர் ஷாப் வச்சிருக்கீங்க, நான் ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் போடணும், ஆஃபர்ல போடணும் அப்படின்னா கண்டிப்பா உல்ஃப் கேங் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. நம்ப முடியாத ரேட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. உங்க லேபிள்ல வேணும்னா கூட இங்க நீங்க வாங்க, அந்த லேபிள்லயே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்க இதுல ஹோல்சேல் பண்ணணும் அப்படின்னா இங்க வாங்க. இவர் என்ன ரேட்டுக்கு விற்கிறாரோ அதே ரேட்டுக்கு நீங்களும் ஹோல்சேல்ல நீங்க விற்கலாம். எல்லாமே உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஃபேப்ரிக் எல்லாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து இங்க அல்டிமேட்டா இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ பேகி ஸ்டைல்னால ஃபிட்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ அதுதான் இங்க ஹைலைட். அதே மாதிரி ரேட் வந்து நீங்க மார்க்கெட்ல கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்க பெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். நீங்க கம்பேர் பண்ணிட்டு கூட வாங்க. நீங்க நம்ப முடியாத ரேட்ல வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டி எப்படி இருக்கு, பிரைசிங் எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன். செக் பண்ணிட்டு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணிடுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.